இது ஏசி போர்டு ஒன்று ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால தான் யூனிவர்சல் போர்டு ஒன்று வாங்கி போடுறோம். இந்த போர்டு எப்படி அஞ்சு போச்சு பாருங்க. போர்டு ரெடி பண்ண முடியாதுட்டாங்க. இதாகி போச்சு. போர்டு ஐசி ரெடி பண்ண முடியாதுட்டாங்க. அதனால தான் யூனிவர்சல் போர்டு வாங்குது. யூனிவர்சல் போர்டில் அதில் கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது வந்து தெர்மோஸ்டேட்டுக்கு காயில் கனெக்ஷனு. இது வந்து காயில் சென்சாரு. இது வந்து ரூம் சென்சாரு. இது டிஸ்பிளேக்கு அவனே கொடுத்துட்டான். இந்த ஃபேன் மோட்டருக்கு ஒன்று. ஃபேன் மோட்ரு அங்கே ஸ்பின் மோட்ரு ஓடுதில்ல, அதுக்கு ஒன்று இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான், கனெக்ஷனாக கொடுத்தாச்சு. ஸ்விங் மோட்ரு தான் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னான்னு தெரில. ஸ்விங் மோட்ரு தேவையான விட்டாச்சு. எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இந்த இதுக்கு யூனிவர்சல் போர்டுக்கு இந்த இதுதான் மாட்ட முடியும். இந்த இது மாட்ட முடியாது. மாட்டோன்னா எதாவது கேட்டு தான் மாட்டோம் அப்படின்னு தெரில. நான் செட்டப் பண்ணி வச்சுங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாச்சு. இது ரிலே லைன்னு. இது வந்து அவுட் வந்து அவுட்டோர் கம்பல்சரி போட்டு. இது ஃபேன் மோட்ரு இது கொடுத்தாச்சு. டிஸ்பிளே கொடுத்தாச்சு. பவரை கொடுத்து பார்ப்போம். அடிச்சு 25 வச்சு 28 தான் இது ஆன் ஆகணும். இன்டோர் ஓடுது. அவுட்டோருக்கு சப்ளை ஒன்றும் கொடுக்கல. அவுட்டோர் சப்ளையில் தான் வரும். அவுட்டோர் நியூட்ரல் வந்து நியூட்ரல் எடுத்துக்க வேண்டியதான். பேசிங் வந்து எடுத்துக்க வேண்டியதான். இது செட் பண்ண முடியாது. இது வேறு யூனிவர்சல் போர்டு தான் ஆன் போல. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாகணும். இது 2 கேபிளுக்குள்ள தகுந்த வாங்கியாச்சு. இதுக்கு தகுந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்சல் போர்டு பார்க்கணும்.